வணக்கம். இன்றைக்கி வங்காள விரிகுடா மாதாபிதா ஃபிலிம் ஃபேக்ட்ரி வங்காள விரிகுடா இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பில் இருக்குது. எல்லாருடைய ஒரு ஆசீர்வாதம் மட்டும்தான் இப்போ என்ன ஒரு வெற்றியாளனாக உங்களுக்கு முன்னாடி உட்கார வச்சுருக்கு. அதுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. இப்போ இந்த வங்காள விரிகுடா படத்தை பொறுத்த வரைக்கும் கலைஞர், ஜெயலலிதா அம்மா, எம்ஜிஆர், அண்ணா, அப்துல் கலாம் இந்த 5 பேருடைய சமாதி இருக்கிற இடம் வங்காள விரிகுடா. அதுதான் எங்களுக்கு கோவில். எனக்கு பிடிச்ச தெய்வங்களை பற்றி நான் இந்த படத்தில் சொல்லணுங்கிறதுக்காக ஒரு கான்செப்ட் உருவாக்கி அந்த கான்செப்டை நீங்கள்லாம் பார்க்கறதுக்கு இதை ரொம்ப சிறப்பாக அமைச்சு கொடுத்து அதை முழுசாக படத்தை பார்த்து எல்லோரும் வாழ்த்துனதை நினச்சி நான் உண்மையிலே சந்தோஷப்படுறேன். ஒரு ஹிட்டு படம் கொடுக்கறதுக்கு எப்படியும் ஒரு ஏகப்பட்ட பேர் இருந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல சினிமா கொடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு ஒன்மேன் ஷோவாக ஒரு சினிமா நல்ல சினிமா கொடுக்க முடியும். ஒரு 21 கிராஃப்ட் ஒன்மேன் ஷோவாக பண்ணி மக்களை ரசிக்க வைக்க முடியும். அதுக்கு நம்ம தலைவர்களை பற்றியும் நல்ல சிறப்பாக சொல்ல முடியும்னா அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த வங்காள விரிகுடா. இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக அமைக்க கொடுத்ததுக்கு நான் எப்பவும் நன்றி கடனோடு இருப்பேன். அடுத்து படம் பண்ணுறேன், அதுக்கான வேலைகள் போயிட்டுருக்கு. நீங்கள் இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் நல்லபடியாக சேருங்க. ஒரு படம் எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த படம் நான் கஷ்டப்பட்டு எடுக்கலை, ஒன்மேன் ஷோவாக தான் செஞ்சுருக்கிறேன். அது கஷ்டப்பட்டு எடுக்கலை. இது என்னோடய இன்ட்ரெஸ்ட்டு. இது நல்லா கொண்டுட்டு வரணும்னு ஒரு ஆசை. அதையெல்லாம் விட இந்த 5 பேர் கலைஞர், ஜெயலலிதா அம்மா, எம்ஜிஆர், அண்ணா, அப்துல் கலாம் இவங்க 5 பேருடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா இந்த படத்தை தொட முடியாதுங்க. அதுதான் உண்மை. சொல்லப்போனால் எனக்கு இந்த 5 பேர் பற்றி நான் படம் எடுக்கணும்னு நினச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உண்மையாக சொல்கிறேன், அவங்களுக்கு நான் திதி கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி இந்த படம் பார்த்துட்டு ப்ரெஷ் ஷோவிலேருந்து இன்றைக்கி இப்படி ஒரு வரவேற்பு நீங்கள் எல்லாம் கொடுத்ததை நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது. இதை நீங்கள் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து வங்காள விரிகுடாங்கிறது படம் இல்லை, ஒரு காவியம்னு ப்ரூவ் பண்ணுங்கள். ஒரு வெற்றியாளனுக்கு தேவை மற்றவங்க பாராட்டு தெரிவிக்கிறதை விட அவனை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை பத்திரிகையாளராகிய உங்களுக்கு இருக்குது. நானும் ஒரு குருவிக்கரம்பைங்கிற வில்லேஜ்லேருந்து வந்தவன் தான். இங்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். கஷ்டப்பட்டு தான் இந்த படத்தை முடிச்சிருக்கிறேன். அந்த கஷ்டப்பட்டுங்கிறத நான் சொல்கிறத விட இஷ்டப்பட்டு தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன். உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். படம் பார்த்துட்டீங்க, நீங்கள் வாழ்த்துனது ரொம்ப நன்றி. படம் ரொம்ப அருமையாக போய்கிட்டு இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக. அதை இன்னும் அழகாக கொண்டு சேர்க்க வேணும்னு உங்கள் எல்லார்கிட்டையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே. ஒரு 150 தியேட்டருக்கு மேலே ஒரு பெரிய நிறுவனம் எனக்கு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அது ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு எனக்கு இப்போ ரிப்போர்ட்டு. இது பெரிய ஹிட் அடிக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்குது? நம்ம கடற்கரைக்கு வங்காள விரிகுடாவில் மெரினா கடற்கரைக்கு திராவிட கடற்கரைன்னு வைக்க சொன்னது சரியா தவறான்றது நீங்கள் நல்லா சிந்திங்க. ஒரு வாட்டி யோசிங்க. உண்மையாக இதுக்கு பரிந்துரை நீங்களும் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம முதலமைச்சர் கேட்பாங்க. இருக்கிறவர் இப்போது பாரம்பரியத்து வாரிசு. இந்த பாரம்பரியத்துடைய வாரிசுக்கிட்ட நம்ம கேட்குற விதம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இவங்க 4 பேர் 100 வருஷமாக, எனக்கு தெரிஞ்சு ஒரு 75-80 வருஷமாக நம்ம கடற்கரையை
திராவிட கடற்கரையாக மாற்றுறதுக்கு இந்த 4 பேரும் ரொம்ப அவ்வளோது மக்களுக்கு அவ்வளோது செஞ்சு அங்கே நமக்கு தெய்வமாக காட்சியளிக்கிறாங்க. அந்த தெய்வங்களுக்கு இருக்கிற இடத்துக்கு திராவிட கடற்கரைன்னு வைக்க சொல்கிறதுக்கு ஒரு படம் முழுசாக எடுத்தேன். என்னே மாதிரி என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த இடத்துக்கு திராவிட கடற்கரைன்னு வைக்க சொல்கிறதுல தப்பே கிடையாது. ஒரு வாட்டி 2 வாட்டி இதை பிரபலியப்படுத்துறதுக்காக அங்கேயே அறிவாலயத்தில் ஆடியோ ஃபங்க்ஷன் பண்ணேன். இதோ நிகில் தான் எனக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. இந்த படத்தை 150 ஸ்க்ரீனு பப்ளிசிட்டி பண்ணி அழகாக ஒரு கிராண்டியர் பப்ளிசிட்டி பண்ணி பிரம்மாண்டமான ஒரு திரைப்படமாக உருவாக்கி வெளியிட்டு அது நல்ல படமாக அமைச்சு கொடுத்த, இதை வெற்றி காவியம் அமைச்சு கொடுத்த, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லார் முன்னிலையிலும் நான் கேட்குறது என்னென்னா, நம்ம கடற்கரைக்கு திராவிட கடற்கரை வையுங்க. ஏன்னா இவங்க 4 பேருமே திராவிடத்தை சொல்லி தான் 100 வருஷம் நமக்கு வாழ்ந்துருக்கிறாங்க. அதை மட்டும்தான் நான் பிடிச்சிருக்கேனே தவிர வேறு எதை பற்றியும் நான் சொல்லலை. இது கருத்து கிடையாது, என்னுடைய விருப்பம். இந்த விருப்பத்துக்காக ஒரு படம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் போய் படம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த இடத்துல நான் அடுத்து ஒரு படம் பண்ணுறேன், அதையும் சொல்ல விரும்பப்படுறேன். அந்த படத்துக்கு பேர் அடுத்த முதலமைச்சர். ஆடியோ ஃபங்க்ஷன், ஆடியோ போய்கிட்டு இருக்கு வேலை. பாசத்திற்குரிய ஆளும் கட்சி அடுத்த முதலமைச்சர் டைட்டில். இது எனக்கு போய்கிட்டு இருக்கு. நீங்கள் எல்லாரும் தயவு செஞ்சு சினிமாவை சினிமா தியேட்டரில் போய் பாருங்கள். மற்றபடி நீங்கள் படம் பார்த்துட்டு இந்த படத்தை படமாக பார்க்காம இந்த 5 பேருக்காக உருவாக்குன காவியத்தை பார்த்துட்டு நீங்கள் என்னையே தொடர்பு கொள்ளுங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஏன்னா இதில் போய் நல்ல பெரிய டைரக்டர்கிட்ட போய் இந்த கதை எடுக்க மாட்டாங்கண்ணே. ஏன்னா பெரிய ஹீரோக்கிட்ட போய் சொல்லி இந்த படத்தை நடிக்க மாட்டாங்க. இங்கே போனால் அங்கே போக மாட்டாங்க, அங்கே போனால் அங்கே போக மாட்டாங்க, அங்கே போனால் எங்கேயும் போக மாட்டாங்க. ஆமாம், ஐ லவ் யூ அண்ணா. ஓகே, குறுநில மன்னன், குறுநில மன்னன். ஆமாண்ணா. என்ன ஒரு ஒன்மேன் ஷோவாக வந்து எல்லா விதத்துலேயுமே சக்ஸஸ்ஃபுல். எல்லோரும் சேர்ந்து ஒரு படத்தை ஹிட்டு கொடுக்குறதுக்குள்ளே அதில் குறை சொல்லாதவங்களே இல்லைண்ணே. படைப்பில் இல்லை இறைவனுடைய படைப்பில் 1000 குறைகள் இருக்குது. அதில் ஒரு குறையை சொல்லியிருக்கேன் நான் சொல்லியிருக்கேன். இது சினிமாங்கிறது வந்து ஜாக்ஸ்லாஃப்ட், அது பேர். ஒரு அழகான சித்திரவதை. அதை நீங்கள் என்ன மாதிரி அனுபவிக்கிறீங்கன்னு எப்படி சொல்கிறீங்கன்னா, உங்களை நீங்கள் ஆசைப்படுங்க, அந்த ஆசையை வெளியில் கொண்டு வந்து காட்டுங்க, அதை மற்றவங்க ரசிக்கிறது மாதிரி காட்டுங்க. நான் இதில் சாதி கொடுமையோ மனுஷ கொடுமையோ நான் எடுக்கலை, பாசத்தை மட்டும்தான் காட்டியிருக்கிறேன். ஒரு மனுஷன் எப்படியெல்லாம் இருந்தால் 3 நிலைக்கு சொன்னேன். கிழக்கே உதிக்கும் சூரியனை கடவுளாக நினைப்பதுண்டு, உச்சியில் இருக்கிற சூரியனை பல பேர் வெயில்னு திட்டுவதுண்டு, மறையும் பொழுது சூரியனை மனசார ரசிப்பதுண்டு. சூரியனுக்கே அந்த நிலைமை, மனுஷனுக்கடா நிலைமைன்னு இருக்கேன். எவ்வளோது பெரிய உண்மைகள், எவ்வளவு பெரிய நேர்மைகள், எவ்வளவு பெரிய சத்தியங்கள் இருந்தாலும் ஒரு மனுஷனை குறை சொல்லாத மனிதர்கள் கிடையாது. சொல்லுங்கண்ணே. ஆ ஆமாம் ஆமாம், அதே தான் மேட்ரு. அதான் அழகாக கேட்குறேண்ணே. பெரிய வெற்றி படமாக்கி. ஆமாண்ணே. ஓகே.
ஓகே ஓகே இல்லைண்ணே, நான் இருந்தவங்கள தான் சொன்னேன். 4 பேர் எனக்கு தெரிஞ்சு 4 பேருங்கிறது, நான் அதில் 3 பேரை பார்த்துட்டேன், ஒருத்தரை பார்க்கல. அந்த 4 பேர்கிட்டேருந்து வந்தது தான் எல்லா கட்சியுமே. அதில் சொல்லியிருப்பேன், நாடு நாடு தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் அன்பை மட்டும் விதைச்சி போடுங்க. இதுக்கு அடுத்த படம் பண்ணுறதுல ஒரு கான்செப்ட் வச்சேன். அந்த சாங் எப்படின்னா, நாடு நாடு தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் அன்பை மட்டும் விதைச்சி போடு, செம்மொழியானது திராவிட நாடு எங்க தமிழ்நாடு, வந்தார வாழ வச்ச தமிழ்நாடு இன்று தன்னையே கொடுக்குது எங்க நாடு, வந்தார வாழ வச்ச தமிழ்நாடு இன்று தன்னையே கொடுக்குது எங்க நாடு, ஓய் நாடு நாடு தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் அன்பை மட்டும் விதைச்சு போடு. அதில் இங்கு யாருக்கும் யாரும் அடிமை இல்லை, அடிமையா யாரும் பொறப்பதில்லை, பொறப்புக்கும் நமக்கும் தொடர்பு இல்லை, பிறந்தாயிர புண்டு மறுப்பதில்லை, பிறந்தாயிர புண்டு மறுப்பதில்லை, கண்ணுக்கு எட்டுன தூரமெல்லாம், கண்ணுக்கு எட்டுன தூரமெல்லாம் தமிழ்நாட்டில் குடிசைகள் இல்லை, இது போது சாமி எங்களுக்கு, இதுக்குள்ள அன்பு தானே கொட்டி கிடக்கு, ஓய் நாடு நாடு தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் அன்பை மட்டும் விதைச்சு போடு. நீ ஓகே ஓகே ஒரு அருமையான விஷயண்ணா. என்ன, இப்போ எங்கள் அம்மா எங்கள் அப்பா அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்லண்ணே. எங்கள் அம்மா அப்பா பற்றி இன்னொருத்தவங்க தப்பாக பேசும்போது நமக்கு கோபம் வந்துடும். அதே மாதிரி நமக்கு உண்மையிலே அம்மா அப்பா அவங்கெல்லாம் சமுதாயத்துக்கும் சரி, நல்ல சிந்தனைக்கும் சரி, சிறப்பாக விதைச்சதுலேயும் சரி, அழகாக அறுவடை செஞ்சதுலேயும் சரி, மிகச்சிறந்த 4 பேர். அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர் ஐயா, இந்த 4 பேரும், ஜெயலலிதா அம்மா சேர்த்து, இந்த 4 பேரும் இருக்கிற இடம், அதுக்கு வச்ச இடம் நமக்கு மெரினா கடற்கரை. இப்போ இந்த 4 பேர் இருக்கிறதுனால நாங்கள் விரும்பி கேட்குறோம். கண்டிப்பாக கண்டிப்பாக அண்ணா, நாங்கள் உங்களை ஏற்றுக்க சொல்லலை, இதுக்கு செஞ்சு தான் ஆகணும்னு நான் சொல்லலை. இவங்க 4 பேர் நமக்கு முன்னாடி ஆண்டிருக்கிறாங்க, ஆண்டவர்கள். இந்த 4 பேர் ஆண்டவர்கள். நம்ம விதண்டாவதம் பேசுகிறதுல எவ்வளோ நாள் பேசலாம். இப்போ தெய்வம்னு கல்லை கடத்து கொண்டாந்து வச்சு போனால் அதை தெய்வம்னு நம்ம கும்பிடுறோம். அதில் எங்களுக்கு ஏதாவது மாற்றம் இருக்கானே? சரி, உங்கள் அம்மா அப்பா தான் தெய்வம்னு சொல்கிறாங்கல்ல, அதில் ஏதாவது மாற்றம் இருக்கானே? நமக்கு முன்னாடி இந்த 4 பேர் ஆண்டிருக்கிறாங்க, அவங்களத்தான் நம்ம சொல்கிறோம், தெய்வமாக நினைக்கிறோம். நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி நிறையா தமிழர்கள், திராவிடர்கள், இதில் லாங்குவேஜ் கிடையாது, அவங்க கொண்டு விதைச்சது. என்ன உண்மையாக விஷயம் என்னென்னா, இந்த வங்காளவிடா படத்தில் ராமேஸ்வரத்தில் இருக்கிற தேசிய தலைவர் அப்துல் கலாம், இங்கே இருக்கிறது 4 பேரும் திராவிட தலைவர்கள். இந்த கான்செப்டில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்துல் கலாமும் சரி, இந்த 4 பேரும் சரி, இவங்க 5 பேரையும் ஒன்றா சேர்த்தா தேசியமும் திராவிடமும் எனது கண்கள்னு சொல்லுவேன். நான் எடுத்திருக்க கான்செப்டுக்கு தான் நான் பேசுகிறேன். நான் விதண்டாவாதமோ இவங்க 4 பேர் ஆண்டதை மட்டும்தான் சொல்கிறேனே தவிர வேறு எந்த விதமான ஒரு குளறுபடிக்கு பேசலை. ஒரு வாட்டி யோசனை ஆனால்
லவ் யூ அண்ணா, லவ் யூ அண்ணா. அண்ணா இப்போ படம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ படம் அண்ணா நீ நல்ல கேள்வி கேட்குறண்ணா. என்ன அப்படின்னா, எனக்கு யாரையும் இல்லை, எல்லாரையுமே எனக்கு பிடிக்கும், எல்லாரையும் நேசிக்கிறேன் உள்ள. நான் யாரையும் விட்டு கொடுத்துட்டு சொல்லவே கிடையாது. எனக்கு எப்படி சொல்கிறீங்க, நீங்கள் கேட்டதில் ஒருத்தரை விட்டுட்டீங்க, சீமானண்ணா. எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். எல்லாரையும் நேசிக்கிறேன் உள்ளதான். எல்லாரையும் நேசிக்கிறேன் உள்ளதான் தவிர இப்போ ஒரு சாங்கு கொடுத்தேன், எல்லா தலைவர்கள் எல்லா நடிகர்களுக்கும் ஒரு சாங் கொடுத்தேன். அது உங்களுக்கு யாருக்காவது பாதிச்சிருந்துருக்கா? யாருக்காவது ஒரு பாதிப்பு இருந்துச்சாண்ணே? அப்போ எல்லாரையும் சேர்த்து நம்ம பார்க்கையில் நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குதுல்ல. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ப்ரெஸ் மீட்டு நிகில் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த இடத்துல உட்கார வச்சு நம்ம படத்தை பார்த்துட்டு நீங்கள் பேட்டி கேட்கும்போது எனக்கு பேட்டி கொடுக்குறத விட உங்கள் எல்லாரையும் நான் இங்கனக்குள்ளே சந்தித்ததை தான் பெருமைப்படுறேன். இதுதான் உண்மையை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. கேப் சார் நீங்களே உண்மை தான் நான் சொல்கிறது. ஐ லவ் யூ அண்ணா. ஓகே, எல்லாருமே சப்போர்ட்டு சார். சார் இது ஒன் மேன் ஷோ படம், யாராலையும் எடுக்க முடியாது. வேணால் பெட்டு கட்டுறேன். நான் எடுத்திருக்க வங்காளருட மாதிரி நீங்கள் ஒரு பெரிய படத்தை ஒன் மேன் ஷோவை எடுக்க சொல்லுங்கள். அவங்க எடுக்கிறதுக்காகத்தான் நான் பாக்கி நான் 3 விட்டுட்டுருக்கேன். 21 கிராஃப்ட் தான் பண்ணியிருக்கேன். மொத்தம் 24 கிராஃப்ட்டு. அதில் 21 கிராஃப்ட் தான் பண்ணியிருக்கேன். எனக்கு அடுத்து ஒருத்தவங்க எனக்கு முந்தி வரணும். அதுக்காக தான் அந்த 3 விட்டுருக்குறேன். யாரையும் அப்படியே ஸ்டாப் பண்ண முடியாது. இன்றைக்கி இந்த இடத்துல இப்படி ஒரு படம் ஒன் மேன் ஷோவாக பண்ணி ஒரு உலக சாதனைக்காக உருவாக்கி இந்த இடத்துல உட்காந்துருக்குறேன்னா இதுக்கு எவ்வளோது ரிஸ்க்கு, எவ்வளோது கஷ்டப்பட்டுருக்குறேங்கிறது எனக்கு தெரியறதோட ஆண்டவனுக்கு தெரியும். இந்த ஆண்டவர்கள் எனக்கு துணையாக இருந்ததுனால மட்டும்தான். இந்த ஆண்டவர்கள்னு சொல்கிறது இந்த 5 பேர் இவங்க துணையாக இருந்ததுனால மட்டும்தான் இந்த படம் எனக்கு முடிக்க முடிஞ்சுச்சு. திராவிட படம்லாம் இல்லை தலைவா, கோரிக்கை தான் வச்சுருக்கோம். நீங்கள் ஒன்று முதல்ல கட்சிங்கிற ஒரு விஷயத்தில், கொடிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வரையில் அண்ணாங்கிறத ஃபஸ்ட்டு விதைச்சது அவர் தான். அவர்கிட்ட அடுத்து நிறையா பிரிவுகள் வந்துச்சே தவிர, ஆனால் விதைச்சது அன்னைக்கு அண்ணா ஏன்னா அப்படிலாம் கேட்குற, எல்லாரும் எனக்கு வேணும் அப்படிலாம் இல்லை. படங்கிறத விட அதுதான் நான் எல்லாரையும் நேசிக்கிறேன். உங்களையும் நான் நேசிக்கிறேன்னு தான் சொல்லியிருக்கேன்ல. அதில் உங்களையும் நேசிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அண்ணா என்ன விரும்ப ஐ லவ் யூ மச்சான். என்ன பண்ணிக்கிறாங்கண்ணே, நீங்கள் தப்பா அண்ணா பிடிச்சவங்களுக்கு பண்ணிக்கிறாங்க. அதில் பேசாத அது இல்லை. லவ் யூ, தேங்க்யூ. ரொம்ப நன்றி.